Hello guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 9 ஓட டே 66 அண்ட் எபிசோட் 67 ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறோம். 66ஆம் நாள் காலை 9:50. எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம கண்டழகியும் கமுத்தினும் ஜாக்கிங் போயிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வீடே பனிஷ்மெண்ட்லாம் இருக்கு. இவங்க ஓடுறவங்க சும்மா ஓடுறாங்களான்னு கேட்டா மைக்க கழட்டி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே ஓடிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் ரெண்டு பேரும் பேசுவாங்க தெரியல. மைக்க மறைச்சு வச்சுட்டு பேசுறாங்க, கழட்டி வச்சுட்டு பேசுறாங்க. ஆல்ரெடி இவங்கனாலதான் வீடே பனிஷ்மெண்ட்ல எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க சாப்பிட பொருள்லாம். இவ்வளவு பட்டும் திருந்தாம இவங்க ரெண்டு பேரும் அதே வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை அமித்தும் கானாவினத்தும் உட்காந்து அந்த இடத்துல பார்த்துட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க ஓடுறப்ப பேசாதீங்க, இப்படி பேசுறீங்கன்னா மைக் எடுத்து மாறிட்டு பேசுங்க. ப்ளீஸ் பேசாதீங்க, மைக் போர்ட்ல ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு டிஸ்கஷன் பண்ணி எடுத்து அந்த மைக்கை மாட்டிட்டு தனித்தனியா ஓடிட்டு இருக்காங்க. இதுக்கு எதுக்கு அந்த மைக் எடுத்து போடுறீங்க? தனியா போனீங்கன்னா நீங்க மைக் போட தேவை. புரிஞ்சுதான் பண்றாங்களா புரியாம பண்றாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. என்னன்ட்டு டீ கிடைக்கல, காஃபி கிடைக்கலன்னு உரண்டாட்டம். ஆல்ரெடி பல பேர் இவங்க மேல காண்டில் தான் இருக்கா. இந்த வீட்டுக்குள்ள பால் கிடைக்காது, டீ கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. வேலைக்கு ஒரு விரக்தியில இருப்பாங்க. இதுல விக்ரம் ஏதோ பேசியிருப்பாரு போல, இந்த மாதிரி பால் டீ எதுவுமே கிடைக்கல, ஒரு மாதிரி இருக்குன்னு. அவன் யாரா சொல்றதுக்கு? அதை உடனே கமருதீன் பார்வதிட்ட சொல்றாப்புல, விக்ரம் என்னை முண்டுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான், என்னை ட்ரிகர் பண்றான் அப்படின்னு. உடனே பார்வதி விக்ரம் அங்கே உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஹக் பண்ணி அந்த காலில் குசி குசின்னு பேசிக்கிறாங்க. அவன் முன்னாடி தண்டை பண்ணணும். அதே மாதிரி அதை பார்த்து விக்ரமும் வெறி ஆயிட்டாப்ல. இவங்க எல்லாம் நல்லா இருக்க நான் மனதார வேண்டிக்கிறேன் ஆண்டவா, இவங்க எல்லாம் நல்லா இருக்கணும். இவங்க ரெண்டு பேத்துக்கும் இவங்க பண்றது தப்புனே தெரியாம பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த தப்பு தானே யாராவது சொன்னாலும் அவங்க கிட்ட சண்டைக்கு போறாங்க. எங்களுக்கு தெரியும் நாங்க எப்படி நடந்துக்கணும்னு, நீங்க யாரும் எங்களுக்கு சொல்ல வேணாம் அப்படின்னு. உங்களால பாதிக்கப்படுறது எத்தனை பேர் தான், அப்புறம் அவங்க தானே கேட்க முடியும். நல்லா இருக்கட்டும்டா, ஊரே நல்லா இருக்கட்டும். இதை பார்த்து அமித் டென்ஷன் ஆகி எல்லாரும் லிவிங் ஹால் கூப்பிட்டு இன்வைட் பாருவும் கமருதீனும் ஒருத்தர் பேசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஒரு தலையா உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா நீங்க ரெண்டு பேரும் இந்த வாரம் முழுக்க பேசக்கூடாது. இவங்க ரெண்டு பேருமே பண்ண தப்ப மறந்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு ரொம்ப ஜாலியா அது ஒரு ஃபன்னா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸே தெரியல. இவங்க தப்பு பண்ணிருக்காங்க. இன்னொரு அமீவு ரெண்டு பேரும் பேசி சிரிச்சுட்டு திரும்ப அதே தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அமித் சொல்றாரு எல்லாத்தையும் இந்த மாதிரியான விஷயம் இருக்காது அப்படின்னு நினைச்சா அவங்க அந்த மாதிரியான குற்ற உணர்ச்சி சத்தியமா உங்க ரெண்டு பேருக்கு நான் பாக்கல. உடனே பார்வதி எந்திரிச்சு ஒருத்தவங்க வருத்தத்தில் இருக்காங்க, எப்படி அவங்க எப்பவுமே குறுகி போய் கூணி போய் இருக்கணுமா, வருத்தத்தில் இருக்கின்றத மூஞ்சில காமிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்கறாங்க. எப்படி காட்டுறது? அப்படியே ஒரு நாள் முழுக்க அப்படியே அமைதியா இருந்து அப்படியே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு எங்களை அழுதுட்டே இருக்க சொல்றீங்களா? உங்களை யாரும் இங்க நீங்க வருத்தப்படுதுன்னு சொல்லி யாரும் கேட்கல. மூடிக்கிட்டு இருந்தேன், அந்த வேலையை திரும்ப பண்ணாதீங்கன்னு தான் சொல்றாங்க. அது எப்படி நீங்க சொல்ல முடியும் ஒரு ரெண்டு பேரும் பேசக்கூடாதுன்றது? இதுக்கப்புறம் அமித் இவங்க ரெண்டு பேரும் பேச வேணாம்னு சொல்லவும் இவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு சரி வேற ஏதாவது கொடுக்கலாம், இந்த வீட்டுல இருக்க வேலை எல்லாத்தையும் நீங்களே செய்றீங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏங்க இதெல்லாம் ஒரு இதுவாங்க, தண்டனையாங்க. பியானா எந்திரிச்சு ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னாங்க. அது அப்படி இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து தனியா பேசுறப்ப இவங்க பேசுற வார்த்தைகள்லாம் வெளியே டெலிகாஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி மைக்கை கட்டி வச்சுட்டு பேசுறாங்கல்ல. அப்படி அந்த வார்த்தைகள்லாம் வரக்கூடாது அப்படின்னா எதுக்கு இவங்க மைக்கில் வச்சுட்டு பேசணும்? அந்த வார்த்தைகளை பேசாமே விட்டுடலாமே, அந்த விஷயமே பேச வேணாமே அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பேசி வெளியில தெரியக்கூடாத விஷயம்னா பேச வேண்டாம். உடனே இதுக்கு பார்வதி கோபமாகி, நான் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்ற சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, நான் என்ன வேணா பேசுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்ல வேண்டாம் நாங்க எது பேசணும் எது பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இங்க யாருக்கும் எந்த ரைட்ஸுமே கிடையாது. என்ன வேணா பேசலாம்னா அப்புறம் பாதிக்கப்பட்டவங்க பேச முடியும். இந்த பாயிண்ட் அங்க எவனுமே பேச மாட்டாங்க. செவனேன்னு உட்காந்து என்னோட ஆர்கியூ தான் பண்ணிட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்ட நாங்க தான் பேச முடியும்னு சொல்லி ஒரு வார்த்தை எடுத்து பேச மாட்டாங்க அவன் பார்வதிட்ட. இவங்க எதுக்குமே ஒத்து வர மாட்டாங்கன்றனால அமித் உடனே நான் இனிமேல் சாப்பிட மாட்டேன், எனக்கு எப்ப எடுத்துட்டு போன டீ காஃபி எல்லாம் திரும்ப கொடுக்குறாங்களோ, பிக் பாஸ் எப்ப இதை முடிக்கிறாரோ அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி உணவு பண்ணிட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து என்னோட கேப்டன்சி முடிகிற வரைக்கும் இல்ல அந்த மில்க் அண்ட் எக்ஸ் திருப்பி கிடைக்கிற வரைக்கும் நான் பச்சை தண்ணி தவிர வேற எதுவுமே சாப்பிட. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு வழியா உரட்டி வரேன் மல்ல பண்ணுவேன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க. பண்ண தப்புக்கு இவங்க இத்தனை பேர் இது பண்றாங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க, எல்லாருக்கும் கிடைக்கணும் பால் பிஸ்கட்லாம், ஆனா எங்களுக்கும் வேணும், அதனால நாங்க எனக்கு ஒத்துக்கிறோம்ட்டாங்க. அப்பயும் ஒரு சுயநலம். அப்போ எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கட்டும், எனக்குமே பால் முட்டை இதெல்லாம் வேணும். மதியம் 12:30. பிக் பாஸ் ஆதிரைய கன்ஃபெக்ஷன் ரூமுக்கு கோர்ட் டாஸ்க் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஆதிரையோட கேஸ் கையில் எடுத்து பழகி சொல்றாரு. இவன் என் மேல ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணான். நான் அவனை லவ் பண்ணிட்டு எனக்கு அவன் மேல ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சு, அதனால என் கேம் ஸ்பாயில் ஆச்சு அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணான். இது இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகானா அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது சுத்தமா ஒரு பொய். எனக்கு அவன் மேல எந்த ஃபீலிங்ஸும் ஒரு ஃபீலிங்ஸ் அது லவ் கிடையாது. ஸோ அதை இவன் மற்றவங்க கிட்ட போயிட்டு ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ணது அது இல்லை. நான் அவன் வாயிலிருந்தே சொல்லி எனக்கும் அவளுக்கும் இருந்தது ஒரு நல்ல பாண்டு தான், அதை நான் தான் இப்படி புரிஞ்சுக்காம இது பண்ணிட்டேங்கிறது அவன் கிட்ட இருந்து எனக்கு வரணும், அது கிளியர் ஆகணும்.
இதுதான் கேஸு. ஆதிரையோட லாயர் அரோரா அண்ட் அவங்களோட ஜட்ஜு வந்து நம்ம சுபிக்ஷா அண்ட் எஃப்ஜேவோட லாயர் வந்து விக்ரம், அவங்களோட ஜட்ஜு வந்து நம்ம அமித். கேஸ் அதுக்கு சம்மந்தப்பட்ட நபர்கள் உங்கள் டிஸ்கஷன் ஆரம்பிக்கலாம். கூப்பிடும்போது வழக்காடு மரத்துக்கு வாங்க. ஆதிரை அண்ட் அரோரா சைடில் வந்து நல்லா சாட்சியெல்லாம் ரெடி பண்ணிட்டு போய் அங்கே நல்லா பேசணும், எஃப்ஜே போகிறோம் பழக்கிறோன்ட்டு இருந்தானுங்க. நல்லா மோத்தில் கிழிக்கணும்னு. இன்சல்ட் பண்ணுவான் என்னைய, அது நான் பார்த்தது இல்லை. ஆனால் இவனுங்க 2 பேரும் என்ன பிளான் பண்ணுறானுங்க, இந்த விக்ரமும் எஃப்ஜேவும்னா நாங்கள் தப்பு தெரியாமல் பண்ணிட்டோம், எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, இதில் நாங்கள் ரொம்ப கில்ட்டியாக இருக்கோம், அதனால் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம்னு சொல்லி சரண்டர் ஆயிடுவோம் அப்படின்னு பேசிக்கிறானுங்க. இதுக்கு மேலே இதை கொண்டு போகணும்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். We are pleading guilty my lord. நான் நின்றுறேன். இப்போ கோர்ட் ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல ஆதிரை பேசுறாங்க, இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு, நான் இப்படி நினைக்கல, அவர் இப்படிதான் நினைச்சாரு, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு இது, அதுக்கு ஏதாவது பேர் இருக்குன்னா இந்த உலகத்தில் இன்னும் அதுக்கு பேர் வைக்கல. சொல்லி ஒரு பல மணி நேரங்களா அவங்க இதை பற்றியே சொல்லி முடிச்சுட்டு போய் உட்காந்துட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கிறீங்களா? இதுக்கு அடுத்து எஃப்ஜே வராரு. மிஸ் ஆதிரை கூட உங்களுக்கு இருந்த ரிலேஷன்ஷிப் பற்றி எனக்கு ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் கொடுங்க ப்ளீஸ். எஃப்ஜே வந்தோன்னு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஆதிரை சைடு ஆரோராலாம் எஃப்ஜே வருவான், நம்ம இவன் பாயிண்ட் பேசுவான், இதெல்லாம் வச்சு நம்ம லாக் பண்ணி இங்கே சாட்சியெல்லாம் கூப்பிட்டு பேச வச்சேன் நான். ஆனால் எஃப்ஜே வந்து ஆமாம் நான் அதெல்லாம் பண்ணேன், தெரியாமல் பண்ணிட்டேன், என்ன மனுஷன் ஒரே வார்த்தையில் விடும், இது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒருத்தன் முந்தினே ஈயாகலை. நான் வந்து பேசுகிறேன், எங்கள்கிட்ட ஆள் இருக்குது, சாட்சி இருக்குன்னு சொல்கிறானுங்க. ஆனால் அமித் வந்து அவர் தான் இவங்களோட தரப்பு ஜட்ஜ் இல்லையா, அவர் வந்து இல்லை பரவாயில்ல, அவங்க வந்து கரெக்டாக அவங்க ஒத்துக்கிட்டாங்க குற்றத்தை. அதுக்கப்புறம்ன்றப்ப நம்ம போய் எப்படி இதுக்கப்புறம் வந்து நான் இப்போ சாட்சியை கொண்டு வந்து வைக்கிறேன்னா என்ன அர்த்தம், அது ஒன்றும் பண்ண முடியாது, ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து வாதாடுறது, அதனால சாட்சி தேவைன்னு சொல்லி உட்கார வச்சிட்டாரு. எனக்கு சாட்சிகள் இருக்காங்க, நாங்க ஒத்துக்கிட்டோம், இதுக்கு மேல என்ன எங்களுக்கு இதுதானே ஆசைப்பட்டீங்க, இதுதான் ஃபர்ஸ்டே நாங்க ஒத்துக்கிட்டோமே. இன்னொரு திட்டம் சுபிக்ஷா சொல்றாங்க, இருந்தாலும் பரவாயில்ல என் மறுப்பு, இவங்களோட கருத்தையும் கேட்டுக்கோமே என்னென்ன அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அமித் சொல்றாரு, இல்லம்மா அதான் முடிஞ்சு போச்சே, குற்றவாளி குற்றத்தை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எதுக்கு நம்ம போய் சாட்சியை கூப்பிட்டு வந்து காமிச்சுக்கிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. வந்து பிளைண்டிஃப் அண்ட் டிஃபெண்டன்ட் இருப்பாங்க, பிளைண்டிஃப் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, அவன் வந்து டிஃபெண்டன்ட் எல்லாத்துக்கும் ஆஜராகி நாங்க தான் நான் தப்பு பண்ணேன்னு சொன்னா அந்த கேஸ் இல்ல, அதுக்கப்புறம் அடுத்த கேஸ் தான் போவாங்க, வேற வேலை இருக்கு. அப்ப சுபிக்ஷா அவங்களால ஒன்றும் பேச முடியல, ஆதிரையால இதை தாங்கிக்கவே முடியல. வெரி சாரி, நம்ம ஒரு பிளான் போட்டோம், இது வேற மாதிரி வந்துச்சு, நம்ம கஷ்டப்பட்டு மோத்திர கிளிக் ஆனோம், அவன் சிம்பிளா சாரின்னு சொல்லிட்டு போயிட்டான், இப்ப அவன் நம்ம பண்ண எல்லாத்தையும் அவன் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டானே அப்படின்னு நினைச்சு புலம்பிட்டு இருக்காங்க. சரியான உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க. கொண்டு வரதுக்கோ எதுவுமே பண்ண விடாம சிம்பிளா ஒன்று பண்ணி முடிச்சிட்டான். இதில் அமித்தை பிடிச்சா, அமித் நீங்க பண்ண தப்பு, எங்க தரப்பு நியாயத்தை நீங்க கேட்டுக்கணும், நாங்கள் சாட்சி வச்சிருந்தோம், நீங்க கேட்காம விட்டுட்டீங்க, உங்க மேலதான் தப்பு, உங்களால தான் இப்ப வந்து இப்படி ஆயிடுச்சுன்றாங்க. போய் கேளுங்க அவர்கிட்டயே. டே இந்த கேஸ்ல ஜெயிச்சதே நீங்க தான்டா, அவன் தோத்துட்டான், அவன் சாரி சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டான், நீங்க சாட்சியெல்லாம் கூப்பிட தேவையில்ல. அதுக்கு முன்னாடியே ஆதிரை வந்து அவ்வளோ நேரம் பேசிட்டாங்க, எஃப்சி என்னென்ன பண்ணான்றலாம், அதை கொஞ்சம் கூட மறுத்து பேசாம எஃப்சி வந்து சாரி நான் பண்ண தப்பு தான் முடிச்சிட்டான், இதுக்கப்புறம் நீங்க சாட்சியை கூட்டு வந்து என்ன பேச போறீங்க? ஹவுஸ்ல ஃபீலிங்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பேச முடியாதுங்க. இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு எஃப்சி ஆதிரை கூட்டிட்டு தனியா போய் பேசுறாரு. இந்த மாதிரி நான் உன்னை இந்த மாதிரி நடக்கல, நான் உண்மையாதான் இருந்தேன், நான் வந்து நீ எமோஷனலா வந்து வீக்கா இருந்த, அதனாலதான் நான் வந்து விலகி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப ஆதிரை கேட்டாங்க, இந்த 100 கேமராக்கு முன்னால நான் லவ் பண்ணலாம் நீ என்னை பார்த்து சொன்னியா அது அருமையாட்ட அப்படின்னு கேட்கிறப்ப, கேமரா முன்னாடி வா காதல் பண்ணலான்னு கூப்பிட்டா என்னால அது பண்ண முடியாதுன்னு நீ அவகிட்ட சொன்ன. இல்ல நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லல, நான் ரம்யாவை கூப்பிட்டு கேட்கலாம், ரம்யாவை கூப்பிட்டு கேட்கறாங்க. ரம்யாட்ட வந்து எஃப்சே கேட்கிறாரு, நான் சொன்னா இந்த மாதிரி கேட்டப்ப ரம்யா ஆமான்னு சொல்லிட்டாங்க. உடனே வந்து எஃப்சேக்கு வந்து ஒண்ணுமே சொல்ல முடியல, தெரியாதுன்னு சிம்பிளா முடிச்சிட்ட, நீ வேற என்ன பண்ணுங்கிற. ஓகே, ஓ அப்படியா, நான் லவ் பண்ணிட்டு தான் மட்டும் நினைக்கிறியா, சரி பரவாயில்ல நீ அப்படியே வச்சுக்க, நான் போறேன் அப்படின்னு போயிட்டேன். பரவாயில்ல. இதுக்கப்புறம் நைட் எபிசோட்ல நிறைய நடந்தது, ஆனா அதெல்லாம் நீங்க கேட்பீங்களா பொறுமைன்றது தெரியல. ஸோ இதோட வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோல உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.